ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. பழுத்த தக்காளி 8 எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு 10 பல் எடுத்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இந்த கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றாமல் தனித்தனியாக வறுத்துருங்க. கடுகு தனியாக, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சி ஜாரில் ரெண்டையும் ஒன்றா போட்டு நைஸாக ஒரு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பூண்டு போட்டுடலாம். பூண்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறதால நிறைய தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி வச்சு 2-3 தக்காளியில் கூட இது வந்து நீங்கள் செய்யலாம் இந்த தொக்கு. இப்போ வந்து நம்ம உப்பு, மஞ்சள் தூள் இது ரெண்டையும் போட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, இப்போ ஒரு மூடி போட்டு இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நாம வதக்கும் போது இந்த மாதிரி தண்ணி விடும். இது தண்ணி வந்து நல்லா சுண்டி தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். அது மாதிரி அடி பிடிச்சிடும். அப்பப்போ நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு இப்போ பாருங்க எண்ணெய் எப்படி மேலே மிதந்து வந்திருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் நாம வந்து அதை கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா சுண்டி இந்த மாதிரி வரணும். அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வரைக்குமே வந்து நாம வச்சுக்கணும். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதை வந்து 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த கடுகு வெந்தயத்தூள் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அது வந்து இந்த தொக்கு வந்து கெடாமல் இருக்கும். இதை வந்து நாம் 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிடலாம். அதுக்காக தான். அது அப்புறம் அந்த தூள் வந்து நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த தொக்குக்கு. இப்போ வந்து இதுக்கு நம்ம அந்த தொக்குக்கு கடைசியாக தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நம்ம தாளிச்சு கொட்டின அப்புறம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் தாளிச்சு கொட்டின அப்புறம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருந்தேன் ஒரு 2 மினிட்ஸு. இந்த மாதிரி பாருங்கள் எண்ணெய் எப்படி மிதந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் 1 வாரம் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிடலாம். இது தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும்.
இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.